തോന്നുന്ന കാര്യങ്ങളൊക്കെ അല്ലെങ്കിൽ സ്വന്തം ടാലന്റ് എക്സ്പോസ് ചെയ്താൽ പോലും ഒരാളുടെ ഷാഡോ നിൽക്കുന്നതായിട്ട് ഫീൽ ചെയ്യുന്നുണ്ടോ? ഞാൻ ആ സെൻസിലല്ലായിരുന്നു പറഞ്ഞത്. അത് ഇറ്റ്സ് മോർ ടു മൈ പേഴ്സണൽ ലൈഫ്. എന്റെ മാത്രമല്ല, എന്റെ സിബ്ലിങ്സിന് വേണ്ടി എനിക്കവിടെ സംസാരിക്കാൻ പറ്റും. ഏതൊരു കുഞ്ഞിനോടും അവരുടെ പേരൻസിനെ പറ്റി വൾഗറായ രീതിയിൽ ഓൺലൈൻ കോണ്ടന്റ് കാണുമ്പോഴോ ആൾക്കാർ സംസാരിക്കുമ്പോഴോ അത് കേട്ടിരിക്കുന്ന സുഖമായിട്ട് തോന്നുന്നുണ്ടോ? അത് അനുഭവിച്ചാണ് ഞാനും എൻ്റെ 3 സിബ്ലിങ്സും. ഇപ്പോൾ ചാലൂക്കിന്റെ കാര്യം പറയാനാണ് ചാലൂക്കയുടെ ചേച്ചിയും അപ്പുചാട്ടൻ, ഷാനൂക്ക, ഒരു നെപ്പോ കിഡ്സ് എന്ന് പറയുന്ന എല്ലാവരും പേഴ്സണൽ ലൈഫിൽ ചെറുപ്പത്തിൽ ഒരുപാട് അനുഭവിച്ച് വളർന്നു വന്നവരാണ്. അതുകൊണ്ട് അവരുടെ കരിയറിന്റെ ആസ്പെക്ടിലോട്ട് വരുമ്പോഴത്തേക്കും ഇതൊരു ബെനിഫിറ്റ് ആയിട്ട് കിട്ടുന്നെങ്കിൽ ആരും വിചാരിക്കരുത് അവർ അനുഭവിച്ചു വന്ന നെഗറ്റീവ്സിനെ ഔട്ട്വേ ചെയ്താണ് ഈ പോസിറ്റീവ് വരുന്നത്. പിന്നെ അതേപോലെ നെപ്പോ കിഡ് എന്നുള്ളൊരു ടാഗ് വെച്ച് 1 സിനിമ കിട്ടും, 2 സിനിമ കിട്ടും. എന്റെ കേസിലത്തെ പോലെ ഞാൻ ഇനിയും മലയാള സിനിമയോ ഏതൊരു സിനിമയോ ചെയ്യണമെങ്കിൽ പ്രേക്ഷകർ സ്വീകരിക്കാതെയോ ജനറലി ഒരു സിനിമ ക്രൗഡ് അക്സെപ്റ്റ് ചെയ്യാതെയോ എനിക്ക് നിന്ന് സസ്റ്റെയിൻ ചെയ്ത് പെർഫോം ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. ഒരു ആക്ടറിന്റെ കരിയർ ഉണ്ടാവുന്നത് പ്രേക്ഷകരുടെ സ്വീകരണം കൊണ്ട് മാത്രമാണ്. ഒരു നെപ്പോക്കി ടൈറ്റിൽ കൊണ്ടും മലയാള സിനിമയിൽ തീർച്ചയായിട്ടും ആരും ഇതുവരെ ടൈറ്റിൽ കൊണ്ട് മാത്രം പിടിച്ചു വന്നിട്ടില്ല. So I guess that answers your question. So பண்ணி கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அது பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் அந்த படத்துல வந்து எனக்கு அந்த ஸ்டைல் இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரியமுடன் ஒரு படம் பண்ணிருச்சு விஜய் வச்சு பண்ணும்போது அது முடிஞ்சவொன்னே எல்லாம் சொல்லியாச்சு இது பாசிக்காரு தர்ரு அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் படம் வந்து தமிழ் அதை சொன்னல பிகினிங் இல்லை. எனக்கு வந்து கோலிஸோட கேமராமேன் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண கேமரா, என்னுடைய பிரியமுடன் கேமராமேன் தான். ஸோ நாங்கள் எல்லாரும் பேசின கதை தான் எல்லாமே. அதனால ஏதோ ஒரு டிசம்பன்ஸ் எதனால கேரக்டர்ஸில் வரும், அவ்வளோதான். எப்படி இருக்கு மாதவ் சுரேஷ்? அதான் சொன்னல, நான் ஆக்சுவலாக வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அவரை நான் பார்க்கவே முடியல அந்த படத்தை. நான் இங்கே சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. கிளைமேக்ஸ் நான் வந்து ஆல்மோஸ்ட் அவர் என்ன பண்ணாருனாக்கா ஷார்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பேன். அவர் ஷட்டிலாகவே நடிச்சிருந்தார். நான் சொன்னேன் என்னன்னு, இல்லை சார் மலையாளத்தில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் செட் ஆகாதுன்னாங்க, அதனால இது ஒரு ட்ரெண்டு அப்படின்னு சரின்னு விட்டுட்டேன். ஆனால் என்ன மீறி ஒரு விஷயத்தை எங்கே பண்ணாருன்னா 2-3 இடத்துல பண்ணியிருந்தாரு. ஒன்று இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் பண்ணியிருந்தாரு, எக்ஸ்ட்ராடனரி. அதாவது என்னன்னா ஒரு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ உங்களுக்கு கிடைச்சாச்சு, அது நான் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவேன். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து டோட்டலாக அந்த ஷோல்டரில் தூக்கப்பட்டு அவர் அந்த டைலாக்ஸ் அது 100% இங்கே வந்து தேட்டரில் வந்து கொண்டாடுவாங்க அந்த கிளைமேக்ஸ். அது அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதவோட நான் ஒர்க் பண்ணது.